இன்ஸ்டாகிராம்ல எப்படி ஒரு நியூ அக்கௌண்ட் கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி ஒரு நியூ அக்கௌண்ட் கிரியேட் பண்றது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் ப்ராசஸ் நீங்க இப்போ தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிருங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிருங்க. இதுவே நீங்கள் இப்போ செகண்டா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆட் அக்கௌண்ட் கொடுத்து அதில் கிரியேட் அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற பேஜ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடுங்க. இதில் உங்களோட மொபைல் நம்பர் அப்படி இல்லைன்னா நீங்கள் இமெயில் அட்ரஸ் வச்சு கிரியேட் பண்ணுறீங்கன்னா சைன் அப் வித் இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இமெயில் அட்ரஸ் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதை வச்சு நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ மெயில் அட்ரஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிமெயிலில் பார்த்தீங்கன்னா ஓடிபி வரும், அதை என்டர் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இதே மொபைல் நம்பர் கொடுக்குறீங்கன்னா மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், அதை என்ட்ரு பண்ணி நீங்கள் வெரிஃபை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் அதை நீங்கள் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா பர்த் கேட்டிருப்பாங்க. டேட்டா பர்த்தை நீங்கள் கரெக்டாக அதில் செலக்ட் பண்ணிட்டு செட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் கேட்டிருப்பாங்க. ஃபுல் நேமை என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஃபுல் நேம் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் நேமை வச்சே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் நேம் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகி அதில் ஷோ ஆகும். அது உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்களே ஒரு யூசர் நேம் செட் பண்ண நினைக்கிறீங்களா, அந்த யூசர் நேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் செட் பண்ணலாம். அப்படி நீங்கள் செட் பண்ணுறப்ப அந்த யூசர் நேமை வேறு யாராச்சும் வச்சுருந்தாங்க அப்படின்னா உங்களால் அந்த யூசர் நேமை பார்த்தீங்கன்னா வைக்க முடியாது. அப்போதைக்கு நீங்கள் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நீங்கள் யூசர் நேம் செட் பண்ணிட்டு இதில் கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஐ அக்ரின்னு கொடுத்துருப்பாங்க. ஐ அக்ரி கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் பேஜ் செட் பண்ண சொல்லுவாங்க. ப்ரொஃபைல் பிக்சர் வேணும்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லை லேட்டராக பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக ஸ்கிப் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு இன்ஸ்டாகிராம்னு சொல்லிட்டு உங்களோட யூசர் நேம் போட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துடும். நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட லொக்கேஷன் பர்மிஷன் கேட்டிருப்பாங்க. அது வேணும்னா நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அதை நீங்கள் கொடுக்காம இருக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்டாக்டை சிங்க் பண்ணணுமான்னு கேட்பாங்க. அப்படி கான்டாக்ட் சிங்க் பண்ணுற பர்மிஷன் கேட்பாங்க. வேணும்னா நீங்கள் உங்களோட கான்டாக்ட் பர்மிஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட கான்டாக்டில் இருக்கவங்களாம் யார் யார் இன்ஸ்டாகிராம் வச்சுருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடியெல்லாம் சஜஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஐடியெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க. நீங்கள் வேணும்னா அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக ஸ்கிப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். அக்கௌண்ட்டை நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இப்போது எப்படி இன்ஸ்டாகிராமில் ஒரு நியூ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.